மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம முன்னாடி சப்ஜெக்டில் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ வாணிபம் எப்படி செயல்படுது, சிந்து சமவெளி மக்கள் எப்படியெல்லாம் அந்த வாணிபத்தை வியாபாரத்தை எப்படி மேற்கொண்டாங்க அப்படி தான் அடுத்தது நம்ம பார்க்குறோம். The earliest trading populations of India was Indus வெள்ளை people who used the word trade. The word வாணியம் and வாணியம் or வாணிபம் would have had a Dravidian origin. அந்த முதல்ல சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் தான் வியாபாரம் என்ற சொல்லை பயன்படுத்தியதாக அறிகிறோம். வாணியம் அல்லது வாணிபம் என்ற சொல்லு பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வழக்கத்தில் இருந்ததாக அறிகிறோம். பண்டைய காலத்தில் நிலத்தில் விளைந்த பொருட்களின் தேவைக்கு அதிகமாக உள்ளதை பண்டமாற்று முறை வியாபாரம் என்று அவர் சொல்லியிருக்காங்க. The early Tamils produced their product and goods in their lands and bartered their surplus, and that is how trade come into existence. அதாவது வாணிபம் செய்யறதுக்கு சர்ப்ளஸாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்ப்ளஸ்னா உபரி. பண்டமாற்று முறைக்கு எனக்கு தேவையானதை நான் வச்சுன்னு எனக்கு தேவை மீதி இருக்கிறத நான் பண்டமாற்று முறையில் நான் மாற்றிக்கிறேன். அப்படி தான் அந்த காலத்தில் இருந்து, அந்த சங்க காலத்தில் இருந்து சமவெளி சிந்து சமவெளி மக்கள் இருந்து ஆரம்பமானது தான் இந்த வாணிபம், வியாபாரம். புரியுதுங்களா? இந்த வியாபார முறையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா the word வாணிகம் has been widely used in சங்கம் literature like புறநானூறு அண்டு திருக்குறள். இந்த புறநானூறு அண்டு திருக்குறளில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் த தமிழ் பிராமினி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் அழகர் மலை, புகழூர், மங்குளம் அண்ட் ஸ்ரீலங்கா illustrate the fact that trade in gold, oil, flue, cloth, etc. was conducted during the early age. இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற தங்கம், எண்ணெய், கலப்பை, துணி ஆகிய வியாபாரம் செய்யப்படுவதற்கு அழகர் மலை, புகழூர், மாங்குளம் மற்றும் இலங்கை ஆகிய இடங்களிலிருந்து காணப்பட்டதாக தமிழ் பிராமண கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன் சங்கம் பீரியட் வாஸ் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், பட் இட் வாஸ் conducted by means of barter. பண்டமாற்று. The trade was one of the major means linking various regions in the medieval period. What is the medieval period? medieval periodனா அதாவது இடைக்கால சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இடைக்காலத்தில் அவங்க பயன்படுத்ததாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்க காலத்தில் பண்டமாற்று முறையில் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு வியாபாரம் சிறப்பாக நடைபெறுகிறது. இது இடைக்காலத்தில் வியாபாரம் பல்வேறு பகுதிகளில் இணக்கமான வழியில் செய்ததாக சங்க ஏடுகளில் இந்த வியாபாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சங்கம் ஒர்க் refers to great traders, their caravans, security and forces, marts and guilds of such great traders. The important articles which the hilly tribal
offered to their neighbors of exchange were honey and roots and fruits, while pastoral people offered cattle milk and and milk product. அதாவது மலைவாழ் மக்கள் வந்து தேன், பழங்கள், கிழங்கு வகைகள், தரை நிலங்களில் வாழக்கூடிய அந்த பொருட்கள் பண்டக மாற்றம் செய்ததாக சில நேரங்களில் வந்து கால்நடைகளை வந்து பண்டமாற்று பொருளாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த inland trade was done in salt as a medium of exchange under Potter mode. Patti too served as medium of exchange. Patti feed medium of exchange for a certain period. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வியாபாரத்தில் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக பிற்காலத்தில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே நிலத்தில் விளையக்கூடிய அந்த பொருளை வந்து அவங்க பண்டமாற்று முறையாக அவங்க பயன்படுத்தியதாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் த பாண்டிய டைனசிட்டி. பாண்டிய டைனசிட்டி என்னன்னா, இந்த பாண்டியர் ஆட்சி காலத்தில் வர்த்தகம் மற்றும் வர்த்தகர்கள் எப்படியெல்லாம் இந்த ஆட்சி செஞ்சாங்க, வர்த்தக ஆட்சி எப்படி செஞ்சாங்கன்னு தான் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் ஸோ காமன் டு பாண்டிய டைனசிட்டி. இது வந்து இந்த வியாபாரம் மற்றும் வணிகம் வந்து பாண்டிய ஆட்சிக்கு மிகவும் பொதுவானது. வெளிநாட்டு பயணிகள், அதாவது the information collected from the tires of foreign travelers, voyagers, mariners, and advantages of the ancient world highlighted the prosperity of trade in the பாண்டிய கண்ட்ரி. இந்த பாண்டிய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள், கப்பல் பயணிகள் மற்றும் பண்டைய கால வரலாற்று அறிஞர்கள் குறிப்பேட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவலை வந்து பாண்டிய நாட்டில் வர்த்தகத்தில் செழுமைகளையும் உயர்த்தி காட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடு இன் காப்பர், கிளாத், சால்ட், ஃப்ளவர், சாண்டில்வுட், ஃபிஷ், பட்டி and carriles, fiercels, etc. flourished during the period. அதாவது இந்த பாண்டிய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தாமிரம், துணி, உப்பு, பூக்கள், சந்தனம், மீன், நெல், தானியங்கள், முத்துக்கள் முதலியான வியாபாரங்கள் செய்யப்பட்டதாக இங்கே அறிகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்காடி இன் தேர் பீரியட். அங்காடி அப்படின்னா, அங்காடி என்று சொல்கிறனால ஒரு பொருளை வந்து எல்லா பொருளும் விற்பனை செய்யக்கூடியது தான் அங்காடின்னு சொல்கிறோம். அது ஒரு பொருள் இல்லை, எல்லா பொருளும் இருக்கும் அந்த இடத்துல. நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அங்காடி. எல்லா பொருட்களும் வந்து அங்கே விற்கக்கூடியது தான் அங்காடி. டே மார்க்கெட் வாஸ் கால்டு ஆஸ் நாலங்காடி. இந்த டே மார்க்கெட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாலங்காடின்னு சொல்கிறாங்க. அதாவது பகலில் நடக்கூடியது வந்து நாலங்காடி. while the night market was called as அல்லங்காடியா. அதாவது நைட்டில் மார்க்கெட் பண்ணக்கூடியது வந்து அல்லங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு சைன்ட் ஆஃப் வேட் இளங்கோ இன் சிலப்பதிகாரம். போயட்டில் இந்த இளங்கோ சிலப்பதிகாரத்தில் இளங்கோ வடிகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. மதுரை காஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்குதான். இந்த நாலங்காடி பற்றியும் அங்காடி பற்றி, இந்த அங்காடி, நாலங்காடி, அல்லங்காடி, இது மூணுமே பார்த்தீங்கன்னா இது அனைத்து பொருளும் அது எல்லா பொருளும் விற்கப்படுகிறது வந்து அங்காடி. டே மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது வந்து நாலங்காடி. நைட்டில் விற்கப்படுவது வந்து அல்லங்காடி. ஓகேங்களா. இது வந்து எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா
இளங்கோவடிகள் இளங்கோவடிகளும் இந்த சிலப்பதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? மதுரை காஞ்சி, மதுரை காண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே பாண்டிய ஆட்சி காலத்தில் வர்த்தகர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, வியாபாரம் செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க.